ஃப்ரெண்ட்ஸ் முதலாளி அம்மா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த செக்யூரிட்டி வேலைக்கார பொண்ணுக்கு கால் பண்ணி அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு டீயில் தூக்க மாத்திரை கலந்து ரெடியாக வச்சிருக்காங்க. வந்த உடனே கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி குடிக்க போகிற நேரத்தில் உனக்கு தெரியாதா நான் டீ குடிக்கும் போது பிஸ்கட் சாப்பிடுவேன்னு போய் பிஸ்கட் எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போய் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளே இவங்க டீயை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இந்த பொண்ணு அம்மா மயங்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி நீ இப்போ வரலாம் கரெக்டான நேரம் அம்மா மயங்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டியும் உள்ளே வராரு. வந்த உடனே அந்த வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே வந்து திருட ஆரம்பிச்சிடறாங்க. பாவங்க இது தெரியாதவங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு நினைச்சா அந்த பொண்ணு சடனா ஏஞ்சி நிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வேலைக்கார பொண்ணு எப்படி மாட்டினாங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு அதே மெடிக்கல் ஷாப் போகும்போது இதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து விடுங்க உங்க வேலைக்கார பொண்ணு வந்து நேத்து உங்களுக்கு தேவையான தூக்க மாத்திரை வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உஷாராகி இது போல நாடகம் ஆடி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட வேலைக்கார பொண்ணும் செக்யூரிட்டியும் இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, ஏதோ தெரியாம புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இது எல்லாத்தையும் காதல வாங்காம போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க.